ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது தமிழக 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக போலாகி இந்த எலெக்ஷன் ஆனது முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் முடிவடைஞ்சிருக்கிறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த எலெக்ஷனோட ஓட் பர்சன்டேஜஸ் வந்து வச்சு பார்க்குறோம், எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதிகமாக வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புகள், அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகக்கிடமான நிலைமையில் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓட் போலிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த டைமே எந்த வருஷமும் இல்லாத இந்த டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இது இயர் பை இயர், அதாவது ஒரு எலெக்ஷன் அப்பயும் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டிக்ரீஸ் ஆகும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2006 பார்த்தோம்னாக்க 2006 ஓட் போலாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்க 70.8%, 2011 அதாவது 2011 78%, 2016 74%, 2021 73%. அதாவது 2011 வந்து 78% இருந்தது, 2016 74% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 6% வந்து பார்த்தோம்னாக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே 2006 வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 4% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 2011 கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ 2021 எடுத்துக்கிட்டோமா 2016 1% வந்து பார்த்தோம்னாக்கா கம்மியாக போலாக இருக்குது. அதுவே 2026 85% வந்து அல்டிமேட்டாக போலாக இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இப்போ ஓட் போலாக இருக்குது. இது வந்து ஒரு ரெக்கார்டரான விஷயம், அதாவது எந்த வகையிலும் இல்லாத வகையில் இந்த இயர் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சாதனைன்னே சொல்லலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த கிட்டத்தட்ட 17 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் இந்த இயர் வந்து பார்த்தோம்னாக்கா 85% போலாக இருக்கிறது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயமாகவும் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்களோட ஜனநாயக கடமையை அழகாக வந்து பார்த்தோம்னாக்கா செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15% வந்து தான் போலாகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னாக்க, அதாவது கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் எவ்வளோ போலாக இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அசம்பிளியில் எவ்வளோ போலாக இருக்குன்னா 57.9% இருந்து இன்னைக்கு 2026 85%, அதாவது தங்களுடைய நாட்டுக்காக எல்லாருமே ஈகராக ஓட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஹைலி டர்ன் அவுட்டரான ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா கம்பேர் டு த 2026 to 2011 இந்த இயர் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு 80% வரும், இல்லைனா அல்டிமேட்டாக 90% வரும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் ஒரு 3 மணி நிலவரப்படி 1 மணி நிலவரப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணது என்னன்னா ஒரு 80% அப்படின்ற அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணேன். பட் இங்கே அதோட அதிகமாகவே ஒரு 85% ப்ரிடிக்ட் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னா டிவிகேவோட இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. டிவிகே விஜய் அவர்கள் மேற்கொண்ட விஷயமா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஈக்குவலான ஒரு விஷயத்தில் கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இந்த எலெக்ஷன் போலானது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹையாக இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமும் கூட. எலெக்ஷன் அசம்பிளியே அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது 2 மெயின்லி டாமினேட்டட் பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே. அவங்க தான் ஓட்டை வந்து பிரிப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 70% ஓட்டு தான் எடுப்பாங்க. அந்த 70% யார் மெஜாரிட்டி வராங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க. பட் இங்கே 85% ஆயிருக்கிறதுனால இப்போ ஈவன் அது வந்து விஜய்க்கு ஷேர் ஆகுதா, இல்லை ஏடிஎம்கேக்கு ஷேர் ஆகுதா, இல்லை டிஎம்கேக்கு ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆஸ் அ மை கேஸ் கண்டிப்பாக வந்து டிவிகேவோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்னென்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் பார்ஷியலி டிவிகே டிஎம்கே போட்டிருக்காங்க. அதாவது அர்பன் ஏரியா, அதாவது சிட்டி சைட்லாம் மேஜராக வந்து டிவிகேவோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சென்னையில் டிவிகேவோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 80% மேலே போலாக இருக்கிறத வச்சு பார்த்தா இம்பேக்ட்ன்றது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கு ஃபார் டிவிகே. இது வந்து பார்த்தோம்னாக்க டிவிகேக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான விஷயமாகவே சொல்லலாம். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி ஒரு 20% ஓட்டு வந்து பார்த்தோம்னாக்கா இதில் கவர் பண்ணுறாங்க. 33% கவர் பண்ணால் அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய சீட்ஸை பிடிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கலான விஷயன்றதுனால ஒரு 20% ஓட்டை வந்து கவர் பண்ணலாம். எம்எல்ஏ சீட்டு எவ்வளோன்றது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணவே முடியல.
கிட்டத்தட்ட ஒரு 2 சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிகே விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய பெரம்பூராக இருக்கட்டும், திருச்சி கிழக்காக இருக்கட்டும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க நம்ம செங்கோட்டையன் அவர்களாகட்டும் ஒரு 2 சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். இவங்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு டிவிகே வந்து எவ்வளோ போல் பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னா ஒரு 20% எடுப்பாங்க அப்படின்றது இப்போவே தெரிய வருது. ஏன்னா எந்த வகையிலும் இல்லாத வருதுல ஒரு 73 to 85 வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எல்லாரும் மேஜராக ஒரு சேஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னாக்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சொல்லிட்டு நான் அடுத்த அப்டேட்லேருந்து உங்கள்கிட்ட சந்திக்கிற வரைக்கும் நான் அந்த வீடியோ தெளிவாக்கிறேன். தேங்க்யூ.